இல்லை அவளை பற்றி சாச்சு அவள் அதை கொடுத்தா இதை கொடுத்தான், அதை ஏன் அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் ஏன் அதை பேசி அவங்க சால்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க? எனக்கு பிக் பாஸில் ஆஜி ஆனந்தியும் பவித்ராவும் கார்டன் ஏரியாவில் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, முத்து வந்து என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி நீ ஜெஃப்ரியை ரஞ்சித்து சிவா இருக்கும்போது ஏன் ஜெஃப்ரியை மட்டும் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல, ஒஸ்ட்டுங்கிற மாதிரி நீ ஏன் சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அதுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ சிவா வந்து என் கூட தான் இருந்தார், ரஞ்சித்தும் ஒரு பேக் ஸ்டோரி வைக்கிற மாதிரி ஒரு கெட்டப் பண்ணியிருந்தார். பட் ஆனால் பனியாளுங்கிற கெட்டப் வந்து பனியாளுங்கிற கெட்டப்லேயும் அவன் இருந்தானே ஒழிய அதில் பனியாளோட பாடி லாங்குவேஜும் இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு ஜெஃப்ரியாக தான் அது தெரிஞ்சுது, அதனால தான் நான் அதை சொன்னேன். இதை வந்து முத்து வந்து ஜெஃப்ரி கிட்ட சொன்னாலும் தேவலை அப்படிங்கிறாங்க பவித்ரா. அதுக்கு வந்து ஆஜி ஆனந்தி, இல்லைன்னா நானே கூட சொல்லணும், இன்னும் சொல்ல போனால் ஒன்றும் இல்லை, முத்துக்கு ஈக்குவலான ஈகோ வந்து ஜெஃப்ரிக்கும் இருக்குது, ஏதாவது ஒன்றுனா உடனே டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடுறான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து ஆஜி ஆனந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரஞ்சித்துக்கிட்டேயும் ஒரு நெகட்டிவ் பிஹேவியர் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, அவர் வந்து இப்போ அவரோட ஏஜில் பார்க்கும்போது நம்ம செய்கிறதெல்லாம் அவருக்கு சில்லித்தனமாக தெரியலாம், இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க, இதெல்லாம் ஏன் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல, பட் ஆனால் அவர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து எனக்கு ஒரு நெகட்டிவாக தெரியுது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து தீபக்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. தீபக் வந்து அவரோட ஃபேவரட்டான ஆளுங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, அவருக்கு பிடிக்காத ஆளுங்கள்ட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சாச்சனாவை வந்து இப்போ கேர்ள்ஸ் ரேங்க் பண்ணும்போது சாச்சனாவுக்கு அவர் கமெண்ட்ஸே கொடுக்கல, இந்த மாதிரி அவருக்கு பிடிச்சவங்களா இருந்தால் ஒரு மாதிரி பேசுகிறாரு, பிடிக்காதவங்கள்ட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு. அப்புறம் சௌந்தர்யா கூட இப்போ ஒரு விஷயம் செஞ்சா அப்படின்னு சொன்னால் என்னால் அதை நம்ப முடியுது அப்படின்னு ஆர்ஜி ஆனந்தி சொல்கிறாங்க. ஆமாம் என்னாலையும் நம்ப முடியுது, சௌந்தர்யா வந்து நம்பிக்கையான பர்சனாக தான் என்னால் பார்க்க முடியுது, ஆனால் ஜாக் என்னால் அப்படி பார்க்க முடியல. ஜாக் ஒன்று சொன்னானா அவள் கண்டிப்பாக அதை செஞ்சிருப்பாளா அப்படிங்கிறது, செஞ்சேன் அப்படின்னு சொன்னானா அதை கண்டிப்பாக செஞ்சிருப்பாளாங்கிறது ஒரு டவுட்டு தான் அப்படின்னு பவித்ரா சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசி